இப்போ உங்களுடைய அச்சீவ்மெண்ட் அதை சொல்கிறோம், நம்ம எத்தனையோ விஷயங்கள் சினிமாவில் சொல்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் இப்போ உங்களுடைய காமெடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்குது. உங்களுடைய இந்த மெசேஜ் பார்த்து நான் திருத்துட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு உங்களுடைய பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன இருக்குது? நிறைய சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இருக்குது. காமெடி இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ ஒரு முறை நான் வந்து மலேசியாவில் கேஎல்ல ஒரு ஸ்டார் நைட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஐஎம் டாக்டர் கண்ணன், நீங்கள் என் ஒய்ஃபை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னாரு. எனக்கு கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் டயர்டாக ஃபுல் இதை கம்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ போய் ஏன் சார் அவங்க வந்து என்ன பார்க்க மாட்டாங்களான்னு? அவங்களால வர முடியாது சார், ஷீஸ் அ பேஷண்ட் அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் சார், நாளைக்கு நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, எனக்கும் வேறு ஒர்க் இருக்குது, இப்போவே வந்து பார்த்துருங்களேன் என்ன. ஏன் சார் நான் வந்து பார்க்கணும், என்ன பேஷண்ட்னு? ஷீ இஸ் அ கேன்சர் பேஷண்ட், ஷீ இஸ் இன் தேர் டெத் பெட், அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், வந்து தயவுசெய்து பார்க்குறீங்களா, அவங்களுடைய விஷ் அது லாஸ்ட் விஷ் மாதிரி சொல்கிறாங்க, வந்து பார்க்குறீங்களான்னாரு. என்னடா இதுன்ட்டு எனக்கு ஒரே அப்போ தர்ம சங்கடமாக இருந்தது. பசங்கள்லாம் நைட்டு பார்ட்டி கீட்டின்னு கூப்பிட்றாங்க, ஆனால் இவங்க இது கூப்பிட்றாங்கன்ட்டு போனேன். பட் ஆனால் இட்ஸ் அ லாங் ட்ரைவ், மோர் தென் 1 hour போச்சு. இப்போ மாதிரி எங்கேயோ வேறு ஒரு இடத்துல இருக்குது. போய் பார்த்தா ஒரு பெரிய மேன்ஷன், அங்கே வெரி வெல்தி பீப்புள் தேர். உள்ளே போய் பார்த்தாக்கா ஒரு பெரிய ஒரு கிங் சைஸ் பெட்டு, அதில் ஒரு அம்மா ஒரு எலும்பு கூடு மாதிரி ஒரு அம்மா படுத்திருக்காங்க. எது என்ன ஸ்டார்ட் பண்ணுச்சுனாக்க, அவங்களுடைய பெட்டை சுற்றி என்னோட காமெடி டிவிடிஸ். அப்படியே என்னை பார்த்தோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடலை. அவங்க என்னை பார்த்தோன்னே அவங்க கண்ணிலேருந்து தண்ணி தான் வந்துச்சு. அப்படியே அழுதுகிட்டே சிரித்தாங்க. லிப்ஸ் ஆர் ஸ்மைலிங் பட் ஐஸ் ஆர் க்ரைங். நானும் கொஞ்ச நேரம் அப்படியே அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் எடுத்து இப்படி கும்பிட்டாங்க என்ன. அப்படியே வந்துட்டேன் ரூம் விட்டு வெளியே. அண்ட் ஷீ லீவ்டு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 years அவங்க இருந்தாங்களாம். பிகாஸ் அவங்களுக்கு சம் டேஸ் சம் மந்த்ஸ் கொடுத்துருந்தாங்க டாக்டர். இது எனக்கு கிடைச்ச நேஷ்னல் அவார்டில் கூட முக்கியமாக இதை நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூ கிவ் ஒரு 1.5 hours எக்ஸ்டென்ஷன் ஒருத்தருக்கு லைஃப் போகிறது, ஹியூமர் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. அதுதான் ஒரு இம்பேக்ட். நம்ம ஹியூமர் ஏதோ ஒரு இம்பேக்டை மற்றவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன் இப்போ.